அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்கள் காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் முடிவதற்குள் இது அனைத்தும் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது. அதிலும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி முன்னேற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் மிகவும் வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் விரைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் நீங்கள் எதிர்பாராத வகையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுகிறாருங்க. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலிருந்து அதிசாரமாக குரு பகவான் உச்சம் பெற்று மிக வலுவாக விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட அங்கிருந்து மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரகதியிலும் திரும்புகிறாருங்க. நவம்பர் 11ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவேதான் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்று விரயத்தில் அமர்ந்தாலும் அதிசாரமாகவும் வக்ரகதியிலும் திரும்பக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதால் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் நகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல இடங்களை வலுப்படுத்துகிறது. எனவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் பல சுபகாரியங்கள் வெற்றிகரமாக அமையும். ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும். திட்டமிடுதலை காட்டிலும் புதிய காரிய வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அஷ்டமத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சனி பகவான் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமஸ்தானத்தில் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே உண்டு. குடும்பம், தொழில், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பான மாறுதல் உண்டு. சனி பகவான் வக்ரத்தில் இருப்பதால் உத்தியோகம், தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை திறன்பட செம்மையாக கையாளுவதோடு மட்டுமல்லாது அதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தாமதங்களை முழுமையாக சனி பகவான் வக்ரகதியில் வலம் வருவதால் தவறு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த வேளையில் ஜென்மராசியில் மோட்சக்காரகரான கேது வலம் வருவதால் அவ்வப்போது எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றலாம். எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை மேலோங்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே இந்த வேளையில் ஜென்மத்தில் கேது இருப்பதால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கி தெளிவான மனநிலையுடன் சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். எனவே திட்டவட்டமாக இந்த தருணத்தை சற்று நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கும். தவறவிடாமல்
இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்கள், சப்தமத்தில் கேது பார்வையை செலுத்தும் போது அங்கு ராகு வலுவாக வெற்றிருக்கிறார். ராகு 7ல் இருப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சிறப்பான வேளையாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறார். ஏனென்றால் மோட்சக்காரகரான கேதுவை காட்டிலும் ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். எனவே ராகு இந்த வேளையில் 7ல் இருப்பதால் எந்தவிதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் கனகச்சிதமாக கைகூடக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4ல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக நன்மை நிறைவாக உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வரக்கூடிய இந்த வேளை என்பது அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் எதிர்பாராத வகையில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. 3ல் வலம் வரக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறாருங்க. நீச்ச நிவர்த்தி பெற்று 3ல் வலுவாக ஆட்சி பலம் பெறுவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஆட்சி பலம் பெறும் சுக்கிரனின் அமைப்பால் புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாக உங்களை தேடி வருகிறது. காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கலைத்துறை ரீதியான பணிகள் அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கப் போகிறது. சூரியன் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான 3ல் மிகவும் அற்புதமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருகிறார். ராசியின் அதிபதியான சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒட்டகாரியம் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான அமைப்பில் விளம்பருவதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 4 ஆகிய இடங்களில் வளம்பெற போகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் அதி நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவேதான் அவர் இந்த வேளையில் மிக வலுவாக வலம் வருவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் வலம் வரும்போது மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க. ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது நவகிரக வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி அபரிவிதமாக வரும்.